Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம். ஸோ பெல்டியர் எஃபெக்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெல்டியர் எஃபெக்ட். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். when an electric current passed through a circuit of a thermocouple. தெர்மோகப்பிள்னால் என்னது? 2 dissimilar மெட்டலை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் தெர்மோகப்பிள். ஸோ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஒரு தெர்மோகப்பிள் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா heat is evolved at one junction and absorbed at the another junction. ரொம்ப ஈஸி. ஒரு சைடு ஹீட் எவால்வ் ஆகும், ஒரு சைடு ஹீட் என்ன செய்யும் அப்படின்னா அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த படத்தை பாருங்கள். ஸோ காப்பர் அண்ட் அயன் ரெண்டே என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெர்மோகப்பிளாக எடுத்துருக்குறாங்க. ஒரு சைடு ஏ அப்படிங்கிற ஜங்ஷனில் வந்து கோல்டு ஜங்ஷனாக இருக்குது. தெர்மோகப்பிளை எடுத்து அது வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணதுனால ஏ அப்படிங்கிற ஜங்ஷன் கோல்டு ஜங்ஷனாக மாறிடுச்சு, பி அப்படிங்கிறது ஹாட் ஜங்ஷனாக மாறிடுச்சு. ஏக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கரண்டோட டைரெக்ஷனை மாற்றினா ஹாட் அண்ட் கோல்டு ஜங்ஷன்ஸோட இடமும் மாறிடும். ஸோ மேலே உள்ள ஏ பிக்சருக்கும் பி பிக்சருக்கும் ஏரோவில் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கரண்டோட டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர்ற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, சீபேக் எஃபெக்டையும் பெல்டியர் எஃபெக்டையும் மாற்றி எழுதுறத நான் பார்த்துருக்குறேன். ஸோ நல்லா கவனமாக படிங்க. சீபேக் எஃபெக்ட்னால் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹாட் ஜங்ஷனும் இன்னொரு பக்கம் கோல்டு ஜங்ஷனும் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா அங்கே இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலமாக அங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது ஹீட் ஜங்ஷன் கோல்டு ஜங்ஷன் தான் இன்புட்டு, கரண்ட்டு வந்து அவுட்புட்டு. இங்கே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தான் இன்புட்டு, அதனால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஒரு சைடு கோல்டு ஜங்ஷன், இன்னொரு சைடு ஹீட் ஜங்ஷன். இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் தரவாக படிங்க. 2 தடவை 3 தடவை இல்லை கூட ஒரு தடவைனாலும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கான்செப்டை மாற்றி எழுதிடாதீங்க. தேங்க்யூ.